சேஷாத்யபூஷகலேஷோதரிபூரணச்சந்திரம் ஸ்ரீமந்திரம் குருவரியவதாப்ஜங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவர்ய சுத்தம் குணாப்தியம் சந்தகுமார குருவரியம் அகம் பிரபத்தியே. ஸ்ரீசைலேத்யாதி பிளதோஸ்மிருத்யம் கடுவிருத்த கொடிநீத்தலையும் காமத்தொடுங்கொழிவிழிந்து குருவிருத்தம் புக்குதிர்வேர் உயிரின் துறைகளுக்கு குருவிருத்தம் புகுடாமல் குறுகீறு போதுரைத்தா திருவிருத்த தோரதிகத்திரீர் திருநாட்டகத்தே. 69வது பாசனம். 69வது விற்கு. ஆரேத்திருள் செகிலேத்தின் சுடருக்குழைந்து செல்வான் போரேற்றிருந்து புன்கல மாலை புவனையெல்லாம் நீரே தளர்ந்த நெடிய பிரான் ஒருடாவிடமே வாரே தெருமலையாய் வெண்வேல் மலையிடமே. மாலை பொழுது கண்டு மயங்கிய தலைவி தோழி ஆத்தும் பாசனவிதை இருடு வென்றதுன்னா விரகம். இந்த விரகத்துக்கு நோவுபடுறாள் அப்படின்னு அவளே கால மயக்கு போனல் பாசனமும் கால மயக்கு. இந்த பாசனமும் என்ன காலமயக்கு அப்படின்னு இது சந்திய வேலை. அந்த ரத்து சரியா சந்தியான் இதான் சண்டை முடிச்சப்படி இருக்கு. காலையும் மாலையும் எனது சண்டை முடிச்சப்படி இருக்கு. ஆறிருள் கருத்து இருளாகிய எதுதானது செகில்குடர் ஏத்திற்கு சிவந்த சூரியனாகிய எருதுக்கு எதிர் உழைந்து இழைத்து செவ்வான் நீள வெல்லும் பொருட்டு போரேத்து போர் செய்வதை ஏத்து கொண்டு வந்து எதிரிட்டது. காலை மத்தியத்தில் சாயங்காலம் சிவப்பானது, அப்புறம் மாலை. சோ இப்ப ஒரு சிமிலி பண்ணி சொல்றாரு. 2 எருதை சட்டை படிக்கிறது. சிவப்பான எருது கருத்தான எதிரோட. கருத்தான எதிர் ராத்திரி மாலை, சிவப்பான எதிர் காலை. என்ன சஞ்சய சாயங்காலம் சிவப்பா இருக்கான். ராத்திரி வந்துருது என்னக்கா இந்த எருதுக்கு இருந்தது, அந்த எதிர் ஸ்தோத்தது. அந்த காலத்திலே இந்த பெண் பிள்ளைக்கு என்ன, யாருக்கு, பராங்குஷ நாயகிக்கு அவனுடைய கூடலையே அப்படி இருள் எத்தனை நாள் நீடிக்குமோ பயம். அந்த காலத்திலே உன்னுடைய கணவன் வராதிருக்க மாட்டான் அப்படின்றார். கணவன் யாரு என்றான். அவன் யாரு? திருவிக்கிரமான். அவன் எப்படி திருவிக்கிரமான் எடுத்தான்? நீரேத்து புகனையெல்லாம் அளந்த நெடிய பிரான். மாமலி கையில நீர், மாமலி கையில் கிண்டியில் நீர் விட்டான். அவர் ஆச்சாரியரான சுக்கராச்சார் தடுத்தார். அந்த கிண்டி கண்ணில் கண்ட கையில தர்மம் இருந்து அப்படியே குத்தின. கண்ணு போச்சு. சுக்கராச்சாரியருக்கு தண்ணி விழுந்தது. தானம் விழுது தண்ணியோடு குணம். அந்த தண்ணி விழுந்த உடனே நீரேத்து மாவலியை மாவலி கையால் தாரை வார்த்து சத்தம் செய்த நீரை கையில் ஏற்று புவனையெல்லாம் அளந்த நெடியவிரான். எல்லா விலகங்களையும் அளந்து கொண்ட நீண்ட வடிவடையவிரான் தலைவன். புன்தலை மாலை அத்தியுதமான தன்மையை உடைய மாலை பொழுதிலே, மாலை ராத்திரி சாயங்காலமாக பொருளாளுமே அருள் செய்யாருடனோ உனக்கு வாரே தெல்வலையாய் கச்சை மேலேறி விழிக்கும்படி வளர்ந்த இளவலை மாறாத ஸ்தனங்களை உடையவளே, உன் வளைத்திரம் வருந்தேன். உனது கைவளையின் நிமித்தமாக வருத்தப்படாதே. கண்ணன் வருது, இங்க எம்பெருமான் வருது. இலையா எடுத்து இப்படின்னா கையில் வளை கழன்பதும் அதுக்கு யோசனை பண்ணாலே வந்துடுவான். இதுன்னு ஆரம்பம். ஈவினிங் இப்படி இருப்பேன்.
பிரிந்து போனவர் வந்து சேர்த்தற்கு உரியதும் போகத்துக்கு உரிய காலமான இரவின் தொடக்கமும் ஆகிய மாலை பொழுது வரக்கண்டு இன்னமும் நாயகன் வந்திலனே என்று நாயக்கி நோவுபட அரகண்டத்தோடி இதனை நினைக்கிற சந்தியா காலம் வந்ததென்று இருளாகிய கருத்த எருதுக்கும் சூரியனாகி சிவந்த எருதுக்கும் யுத்தம் நிகழ்கிறபடி காண். நீ நினைக்கிறபடி உண்மையான மாலை புடலாயின் உலகம் முழுவதையும் பாதுகாக்கவல்ல வருளையுடைய தலைவன் உனக்கு அருள் செய்ய வாராதொரும் வந்திருந்தால் இருளா இருக்கும். வந்தல்ல எங்க இருள் போயில்லை, இருள் வரல. அவன் வாராமையாலும் இதனை மெய்யான மாலை பொழுதன்று என்று நீ தெளிந்து கொள்ளலாம். உன் கைவளைகள் கடன்று போவதை குறித்து நீ வருத்தப்பட வேண்டாம். அவை கடல வண்ணாதபடி அவன் விரைவில் வந்தருள்வான் என்று கூறி ஆத்து வைக்கிறாள். ஒரு கருப்பு எருதும் ஒரு சிவப்பு எருதும் தம்மில் எதிர்த்து போர் செய்கையில் முந்தி செம்பெருதுக்கு தோத்த தார் எருது பிந்தி அதனை வெல்வதற்கு எதிரிட்டது என்கிறது முதல் வாக்கியம். ரூபகத்தை அங்கமாக கொண்டு வந்த உத்ரேட்சாலங்காரம் உத்ரேட்சாலங்காரம். காலை எருது சிவப்பு, சூரியன் சிவப்பா இருக்கிறதுனால மாலை எருது கருப்பு இருக்கு. ராத்திரி இந்த சின்னபகிராமதி இருக்கு. இன்னும் சாயம் வந்தில்லை. சாயம் சந்தியா காலமானது முழு வெளிச்சமும் முழு இருடும் அல்லாமல் இரண்டும் கலந்து தோன்றும் காலமானதால் சந்தியா காலம். இங்கனம் வர்ணிக்கப்பட்டது. அதில் வர வர இருள் மேலிட்டு பகலொளி குறைந்து போவது பற்றி காலையில் பகலுக்கு தோத்த இருள் இப்பொழுதோ அதனை வெல்லும் பொருட்டு வந்து மேலிட்டது என்று குறிக்கிறார். என்ன நடக்கிறான்? சாயங்காலம் ஆறுதல் காத்தால வருகான், சாயங்காலம் வருது. ஒருவன் ஒருவனிடத்து தோத்து போனால் அவன் மறுபடியும் தக்க சமயம் பார்த்து மற்றவனை வெல்வதற்கு முயல்வது சுவாவம். ராவணன் போர்க்களத்திலே ராமபிரானது அம்புகைக்கு இலக்காகி பட்டு போறவாறே மண்டோதரி வந்து நின்று புலும்புகிறாள் காண். இந்திரியா நிபராஜித்வா ஜிதம் திருவகனம் ஸ்வயா ஸ்மரம் திருவனம் தைரே பனிர்ஜிதகா என்கிறாள். அதாவது ராவணனே மண்டோதரி அழைச்சி சொல்றார், போனவரே, நீ முன்பு இந்திரியங்களை எல்லாம் வென்று அதனால் மூவகையம் என்றாய். இந்திரியங்களை நிகிரகித்து கொடும் தமம் புரிந்து வரம் பெற்றவமையால் மூவலகும் வென்றவனாக ஆள் இங்கனம் கூறப்பட்டது. அந்த இந்திரியங்கள் இப்பாவி நம்மை இப்படி தலையெடுக்க வட்டாமல் பண்ணிவிட்டானே, ஆகட்டும், தக்க சமயம் பார்த்தவனை தலை உமுக்க வேண்டும் என்று நெஞ்சில் பெருக்கொண்டிருந்து அவை இப்போது இவருக்கு பிரதிக்கிரியை செய்துவிட்டனா என்பதால் இந்திரியங்களை அடக்காமல் அவற்றுக்கு பரவசப்பட்டு சீத்தையை கவர்ந்து வந்ததனால் உனக்கு இக்கேடு விளைந்தபடி. அப்படி ராவணனிடத்தில் இந்திரியங்கள் முதலில் தோத்து பிறகு அவனை தோற்கடித்தது போல தொண்டரெடுப்படியாழ்வார் முந்தி தான் இந்திரியங்களுக்கு தோற்று பொன்வட்டில் நிமித்தமாக சிறுபட்டிருந்த சினத்தை நெஞ்சில் வைத்துக் கொண்டிருந்து சமயம் பார்த்து அவற்றை தான்
சிறைப்படுத்துகின்றதாக காவலில் பெற நினைத்து கலிதன்மை கிடக்க பாய்ந்து நாவலிட்டுகிறோம் நமந்தவர்கள் மீதே என்று திருமாலை முதல் பாசனத்தில் நடித்துகிறார். அப்படியே எங்கும் செம்பெருதுக்கு முந்தி தோற்றால் ஆறு எருது பெருக்கொண்டிருந்து இப்போது அதனை வெல்ல எதிரிட்டதாக கூறப்படுகிறது. இருளையும் சுடரையும் ஏறு என்றது மேல் எழுச்சியை உடமையால் மாலை பொழுது பிரிந்து வருந்துவாரை மேலும் நெருகையால் புன்தர மாலை எனப்பட்டது. அன்றி பகலுக்கும் இரவுக்கும் இடையிலே மிக சிறு பொழுதாய் விரைந்து கழியும் தன்மையும் எனிலுமாம் சந்தியா காலம். நீரேத்து சத்தியலோகத்திற்கு சென்ற திருவடியை விளக்குவதற்கு பிரம்மன் சேர்த்த தீர்த்தத்தை அத்திருவடியிலே ஏற்று என்றும் பொருள் கூறுவர். ஆரேத்த வெண்குடை மாதலில் வார்க்கவும் தாமரை மேல் சீரேத்த தொல் நான்முகத்தோன் விளக்கவும் எம்பன் முகக்காரேத்த மேனி அரங்கேஷ கையின் கலரும் பக்க நீரேத்தனவன் திருக்குறளாகி நிமிர்ந்தவன்றே. இது திருவரங்கத்து மாலை வெள்ளி பெருமாள் ஐங்கார் என்ற ஐங்கார் பாதிசலம் என்று அறியத்தக்கது. நெடியபிரான் உலகளப்பதற்காக நீண்ட வடிவம் கொண்டவன் என்று யாவரையும் மேம்பட்டவன் என்றபடி சொல்லிக் கொள்ளலாம். உவனையெல்லாம் நீரே தளர்ந்த நிறைவனான் அருளாளுடனே தாமச பிரகிருத்திகளானார் மேலிடப்புக்கால் வந்து உதமுவன் மனசுத்தான் வந்து புக்கால் விட்டிருக்குமோ தன் உடைமையே பிறர் எனதென்று அபிமானித்திருந்தால் தன்னை அர்த்தியாக்கி அவர்கள் பக்கலேயும் வந்து இருந்து கொள்ளும் மகன். அவனில் ராஜ்யமெல்லாம் எழுதே சென்றான். அவனை பட்டம் அடக்கிறதுக்கு என்ன பண்ணார்? தன் மாவலி என்று கேட்டார். மோடி மண் இறக்க வேண்டாதே தன் உடைமையே ஆன உன்னை விட்டிருக்குமோ? நீ அவனுக்காக இட்டு பிரிந்தவள் ஒன்று விட்டிருப்பானா என்ற பெருமாச்சான் பெண்ணை வியாக்கியானிஷ்டின்னு சொல்லிட்டு காண்கிறார். வாரேத்திர விளையார் என்றது இப்படிப்பட்ட அழகையும் இளமையையும் அவன் விட்டிருப்பனோ? விரைந்து வந்திருவான் கான் என்று குறிப்பு. வாரேத்த இளமலையாய் என்றும் பிரிக்கலாம். பெயரட்ச வீறு தொகுத்தல் வாரேத்தா கச்சை அணிந்த என்றபடி. புவனம் என்றும் வடச்சல் புவனி என தெரிந்தது. இப்பாட்டுக்கு சுவாபதேச பொருளானது தகுந்த காலத்தில் எம்பெருமானை அல்லது பாகவதனை சேர்ந்து அனுபவிக்கப் பெறாமையால் தளர்ந்த ஆழ்வாரை அன்பர்கள் ஆத்துவித்ததாம். முன்பிருந்த அஜானமானது பக்திரூபமான செவ்விய ஞானத்தால் கழிந்தது என்பதும் உரிய காலத்தில் அனுபவிக்கப் பெறாமையாலே உள்ள விவேகமும் அழியும்படி மோகாந்தகாரம் மேலிட்டது என்பதும் முதல் வாக்கியத்தால் தெரிவிக்கப்பட்டன. இருள் வந்தது இல்லையோ மோகாந்தகாரம். வாரேத்திரவனையாய் அடக்குவதற்கும் மறைப்பதற்கும் அரிதான பக்தியின் வளர்ச்சியை விளைவதே என்று ஆழ்வாரை வெளித்தபடி பெருந்தேல் புண்பலை திறம். இப்படிப்பட்ட பக்தியுடைய உமது அடிமை திறம் புலியும் என்று வருந்த வேண்டா எங்கை. மற்றது வெளிப்படை. கோடியார்கள் கருமைகளுக்கு
மாசுதகா என்கிறாள். இதர் வியாக்கியானம். அடுத்தது இதுக்கு சாமம் திருவாய்மொழி 2வது இருந்து கற்பார் இராமகிறான் எல்லால் மத்தம் கற்பனும் உற்பாதுகிறா வெள்ளிரும்பாறு வெண்மின்னிய நற்பாலயோகத்தில் வாடும் சகாயகன் மத்தவன் நற்பாலுக்கு வைத்தவன் நான்மகனான தெற்க நாட்டிலே. எப்படி வருது? 7-4 ஆகி ஏகாம் செங்கும் வெள்ளிவிடான் எம்பெருமானுடைய விஜயத்வசத்தைக் கண்டு ஆஷ்டிதார்த்தமாஞ்சிருக்கார் இவர்கள் வாக்கிய விஜயம் அன்னிவராவதே என்று ஆச்சரிக்கிறார். வாக்கிய விஜயத்தை அனுபவித்து சந்தேகல்லா 2 ரிஷபங்கள் தன்னிலே போர் செய்யும் என்று ஆஸ்வசிப்பிக்கா ஆழ்வார் கற்பார் இராமபிரான் எல்லால் மட்டும் கற்பரோ சக்கரவர்த்தி படியுங்கோப்பார். 2வது நாட்டில் விருந்தவர் நாரணக்காலன்னியாதரோ. 3வது கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லால் மட்டும் கேட்பரோ. 4வது வாசம் தத்துவஸ்திதி அறிவவர் அவர் காலந்தியாவரோ. ஜீவனோபாயம் பார்க்க மாயன் கடலந்தி சூழ்வரோ. கேட்டு மனிதனர் கேசவன் கீர்த்திக்கு ஆளந்தியாவரோ. புருஷார்த்தம் கைப்பட வேண்டும் என்பர் செல்வந்தன் இசையண்டு கற்பரோ. கண்டும் தெளிந்தும் கற்றா கண்ணற்காலந்தியாவரோ. மாயமந்தர மாணவரிவர மாணவர் காலந்தியாவரோ. மாமேக்கம் சரணம் ரதா வார்த்தை அறிபவர் மாயனுக்காலந்தியாவரோ. இத்தனையும் வருந்தவர்கள் அகம்ஸ்வராமி போலே தெளிவுத்த சிந்தையர் ஆவர். எம்பெருமானை தெளிவுபடும்படி பண்ணி அகம்ஸ்வராம வந்தம் என்று கூட நான் பாகவதன் ஆகவனமும் இன்றியே பகவதரோகம் சித்தியாமையாரே சித்திரதான் இவரை வகுப்பிற்கள் பகவத் அங்கீகாரத்துக்கு குறையில்லை என்று ஆசிரித்து நினைந்தாலே வரும் எம்பெருமான் தெரியும் பண்ண வேண்டியது. இருள் பிரிந்தாலே நிலையும் அந்த அஜ்ஞானம். காரியத்து கருத்த ரிஷபம் வாமன திருவிக்கிரமன் அருளானோ அஞ்ஞானகையானவனுக்கு எளியபிரான் சர்வாதிகன் மழைக்கடியும் என்று வருந்தவேற்றார். அவனுடன் பாரதந்திரத்தாலே தானாக வரும் ஷெகிலேத்தின் சிவந்த ஏத்தனை இடத்தை குழலுக்குழைந்து ஆதித்தனுக்கு முன்பு இழைந்து நாகோத்திர விவேகம் விவேகமாகிற பக்திரூபாவன்ன ஞானம் கழிந்தது. மோகாந்தகாரம் மேலிடும் அவஸ்தை புறஞானத்தாலும் அவகாகத்தாலும் தரித்தறிக்கு இங்கே தர்மிக்கிராக பிரமாணமே அமையும் தெரிப்பித்தே வருந்தேல் திறம் ஆசுச்சாகா என்கிறாள். ஏஜப்பத்தனீகமான வஸ்துவையும் தன்மையாத்தவல்ல இவ்விகுருவியிலே இருந்து வைத்தே சுத்த பாவனாகிருப்ப சம்பித்தார்கள். திருவாய்மொழியின் ஒப்பான வாசனம். அடுத்தது ஜிஎல் சுவாமி வெம்பிள்ளை சுவாமி இவருந்து இருந்தார். அப்படின்னா அதுக்கு மேலே பின்பாசனத்துக்குள்ளே காலமயக்கம் என்ற என்ன வந்தது? அந்த கொண்டவரம் பூக்களை அது சந்தியை பூர்த்தியாயிரம் மொட்டிருக்கு. அதுக்கு மேலே சந்தியும் வந்தது இல்லையா? போகயோக்கியமான காலமாக இருக்கா. அவன் தோற்காமையாலே தரவர்கள் நோவுகளா இத்தை கண்ட தோழியார்கள் சந்தியல்லா 2 ரிஷபங்கள் தன்னிலே போருகிறான் என்று இங்கனே சொல்லி ஆஸ்வசிப்பிக்கிறாள். அவராக அர்த்தம் இருளான காரேரானது பெருத்த ரிஷபமானது செகிலேத்தின் சுடருக்குழைந்து ஆதித்யனாக சிறந்த ரிஷபத்துக்கு தோத்து போய் சுடமடைந்தது. நாம் இங்கனே தோத்துக்கிருக்கும் இத்தனையும்
நாமும் ஒரு கால் மேலிட வேண்டும் என்று பார்த்து போரிலே வந்தேன் என்று கொண்டிருக்கிறது. முன்தலமாலை புல்லியதான தலையே உடைத்தான சந்தையானது ஐசிகைஷான கொடுந்துகளை ஐசிகை ஈசுறது இத்தனை கொடுக்கிறது. கொடுந்துகளை உடைத்தான் சந்தியானது சந்தியா ரொம்ப போயிருக்கிறது. கொஞ்சம் போட்டான் நகநிர்லஞ்சனியாந்தமோ வல்லையாதா என்கிறார் போலே சந்தேகங்களுடைய உபக்கிரமம் வித்தனை சந்தேகம்தான் வந்ததுகளாய் புவனி அவன் படியை அறிந்தால் புறம் என்றிருக்க வேண்டாவோ தாமசப்பிரதிகளாயிருப்பார் மேலிடப்புக்கால் உதவும் அவன் தமசு அபிவிக்கில் விட்டிருக்குமோ தன்னுடைமையை பிறர் எனது என்றிருந்தால் தன்னை அர்த்தியாக்கி அவர்கள் மக்களிலே சென்றிருந்து கொள்ளுவன். பூமி எவ்வருவாரு அத மாவலி எதிர்கின்றான். சரி, அவன் என்ன போய் யாச்சு எழுதர் வந்திருக்க வேண்டா தன்னுடைமையான உன்னை விட்டிருக்குமோ அந்த மாதிரி நீ அவனது சொத்தான பெண் ஒன்னை விட்டிருப்பானா? காடு மேடுமாய் உள்ள பூமியில் ஒன்று விடாதவன் உன்னை எங்கனே அறிய விடுமோ? அழைச்ச எல்லா இடத்திலும் கால வச்சானா இல்லையா? மண்ணுக்கு பதறி இருந்தவன் பெண் பொருத்தலையானால் ஆறியிருக்குமோ? பூமியை யாச்சித்தனவி தானே புறமான் அப்படி வாரேத்தனவனையாய் காடுமேடுமான பூமியிலே கால் வைத்தவன் உன்னுடைய முலையின் மேலே காலை வைக்கும் இறக்க வேணுமோ? அளாவனான சத்துமுடையாருக்காக தன்னை எளியமாறவன் நிஷ்கிருஷ்ட சத்துமையான இவ்விஷயத்திலே கைவாங்கி இருக்குமோ? அவன் மாவலி கொழுப்பு ஜாஸ்தி அவனுக்கு எல்லாம் எந்தெல்லாம் நீ இஷ்ட சத்துவமே விஷயமாக உன் கை வாங்கி இருக்குமோ? பூமிப்பரப்பை அடங்க நீரேத்து அளந்து கொண்டு எல்லாத்தலிலும் திருவரைகளை வைக்க செய்தேயும் பின்னையும் ஒன்றும் செய்யாதானாய் செய்ய பெற்றோம் என்றிருக்கும் மகோபகாரகனானவன் பொருளாவிடுமே தனித்துவம் போனால் ஸ்வரூபமான அருடன் உன்பக்கள் காரியகரம் என்று கேவடியுமோ அருளே அருடுவான். வாரேத்தன் வழியாய் வாராலே தாங்கும்படியான வரையை உடையவனே வாரால் தரித்தல் நாயகன் தரித்தல் செய்ய வேண்டபடியான விலைகளை நிலைநிற்க வைத்திருக்குமோ? இளமுடையாய் இளமுலையாய் பருவந்திரும்பாதிருக்கச் செய்தே வாராலை தரிக்க வேண்டும்படி காணும் விலக வைக்கிறது. சாமகாலத்திலே பிரஜைகள் சோறு என்னமா போலே விஷயத்தை காட்டு என்று இளைஞர் மலையகள் வருந்தேன் உன் மலை திறமே உன் மலை இடையாட்டமாகில் வருந்தவேண்டா வேணுமாகில் அவன் மலை இடையாட்டமாக வருந்தும் வர்த்தனை பாஞ்சென்னையமும் பல்லாண்டு என்கிறது நம் கையில் தப்பி இருப்பதொன்றென்று அதுக்கும் மங்களாசாசனம் பண்ணும். அப்படி என்ன சுவாபதேசம் இத்தால் அவனுடைய குணஞானத்தாலும் அவன் இத்தலையை அவகாரித்தபடியாரம் தரித்தபடி சொல்லிட்டு இதில் அது வேண்டாத இருவருடைய தர்மிகிராக பிரமாணமே அமையும் தரிக்கைக்கு என்கிறது. அவனாகில் ரட்சகனையாய் இத்தனையேயாகில் ரட்சமேயாருக்குவரே அவன் ரட்சகன் இவன் ரட்சி வருந்தேல் உன் வளைத்திறம் மாசுச்சா என்கிறாள். அகந்திரா என்ற இருவருடையும் ஸ்வரூபத்தை சொல்லி வைக்கிறே மாசுச்சா என்றதும் அகம் என எம்பெருமான் எப்பேர் விட்டவன் சகல கல்யாண குணாத்மகனானவன் ஜெயப்பட்டவனானவன் ஸ்ரீயப்பதியானவன் அவாப்தஹஸ்த காமனானவன் இதெல்லாம் நல்ல குணங்கள் அவனிட இருக்கிறது. ஸ்வா எப்பேர் வெட்டத்தார்
கிருதக்னோ துர்மானி ஸ்மரோரசோ வெஞ்சரவரகான் விஷம் அபிஷ்டா பெருவிரோதுக்கு அதை அபாரார்த்தின்னு திறனையோகோ அப்படின்னு நான் சொன்ன வீசனேன் நிறுவென்பதிலேன் நென்கண்பாகின்றேன் ஒத்தனொன்பிலேன் நெருவிலேன் ஆக நின்று விட்டன்றும் ஆத்து கேட்கின்றேன் மரணிகின்றார் தண்ணி செல்லிச்சே நைச்சானுசந்தானத்திலும் பகவான் செல்லிச்சே தன் சமாதி யாருமே இல்லவே இல்லையே. எப்படி இருக்கான் பகவான்? பகவன் நாராயணாராதுரஸ்வரகுணரைஸ்வரியா ஸ்ரீராஜ் ஜனகாரே கல்யாண சரணாம் பகவதி தேவி அப்படி நீ இருக்கிற. ஆகையினாலே ஒன்று விஷயத்தையும் அவன் விஷயத்தையும் அகம் அர்த்தத்தையும் துவாம்பர்த்தத்தையும் ஸ்வரூபத்தையும் சொல்லி வைக்கிறேன். அவர்தான் மாசுச்சாகா என்கிறதும் அந்த மாதிரி நீ என் காத்திருக்கணுமே தவிர அவசரப்படானே ஆரம்பம் மத்தியமாம் லக்ஷ்மி வல்லவர்கள் தாம் வந்தே குரு பரம்பராம்.